விஜய் பேசிட்டு இருக்கும் போதே கூட்டம் கலைஞ்சதுன்னா விஜய பார்க்க வந்த கூட்டம், பார்க்க வரக்கூடிய கூட்டங்கிறதுனாலதான் அது அவரும் வந்து விற்க வச்சுட்டு வர்றாரு. இப்போ இன்னைக்குள்ள காலகட்டத்துல ரஜினி விற்க வைக்கிறது இல்ல, மற்ற நடிகர்கள் எல்லாம் விஜய் எல்லாம் இவரு அஜித் எல்லாம் போயிட்டு இதுல வராரு. இவர் சினிமா வேற அரசியல் வேறன்னு பார்க்கணும். அப்போ சினிமாவுக்கு தான் கடைசி படம் ஆயிட்ட, அது பிறகு விக்கு. இப்போ நான் ஜான் ஆரோக்கியசாமி என்ன உருவ கேலி பண்ண சொல்லதுக்கு ஒரு கீழ்த்தரமா அவங்களோட இந்த ஐடி விங் இதெல்லாம் வந்து சொட்டத்தலைன்னு நம்மளை விமர்சனம் பண்றான். இது சரி, நம்ம விருதுநர்ல படிக்கும் போதே நார்கோவில்ல ஸ்வீட் வாட்டர், விருதுநர்ல சால்ட் வாட்டர், அதுல முடி கொட்ட ஆரம்பிச்சிடுச்சு. நான் அதுக்காக மீசை வளர்த்தோ தாடி வளர்த்தோ அன்னையில இருந்து இன்னைக்கு வர இருக்கிறது கிடையாது. விக்கோ ஹேர் பிளான்டிங்கோ எதுக்குமே நான் போகல. நமக்கு அது ஒத்து வரல. இது நினைச்சா நம்ம மறைக்கலாம், தேவையில்லைன்னு நம்ம ஆனஸ்டா நேர்மையா அதுல போறோம். மீசை கூட அதுக்காக வைக்கல, தாடி கூட வளர்க்கல. சிலவங்க தலையில முடியலன்னா ஒரு மாதிரி தாடி வளர்த்துட்டலாம், இது பண்ணுவோம், நம்ம பெருசா எடுக்கல. ஜான் ஆரோக்கியசாமி விஜய்கிட்ட பணம் வாங்கிட்டு தானே பண்ற, விஜய் விற்கலாம வர சொல்லு, விற்கலன்னா விஜயும் சொட்டா தானே. இதுதான் இவங்க கண்ணாடி வீட்டுல இருந்து கல்லெறியக்கூடிய வேலையை விஜய் தரப்பினர் வந்து பாவம். அந்த ரசிகர்கள் நம்ம தம்பி மாதிரிதான் தங்கச்சி மாதிரிதான் இந்த விஷங்கள் அவங்கள அப்படி தூண்டி விட்டு இது பண்றாப்புல. எனிவே அவர் கடைசி படம்னா விக்க எடுத்துட்டு வந்துடலாம். விஜய் விற்கலாத விஜயாட்டு வந்து மக்கள் மத்தியில இன்னும் அவங்களுக்கு கொஞ்சம் உற்சாகமா இருக்கும், நிஜமான ஒரு இது இருக்கும். இப்போ விக் விஜய் தான் இப்போ வராரு.